Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் ஸ்லீவ் லென்த் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நார்மல் ஸ்லீவ் கிடையாது, பஃப் ஸ்லீவ். ஸோ இதில் வந்து எதுவுமே பிரிக்காமல் சைடு மட்டும் பிரித்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு ஸ்லீவ் லென்த் வந்து 5 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஆல்ரெடி வந்து 3 இன்ச்சஸ் இருக்குது. பேலன்ஸ் வந்து 2 இன்ச்சஸ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 2 இன்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா டபுள் த கிளாத் எடுத்துக்கணும். 2 + 2 4 இன்ச்சஸ் ப்ளஸ் அது கூட உள்ள கிளாத் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சஸ். ஸோ 5 இன்ச்சஸ் லென்த்தில் பிரெத் வந்து உங்களோட ஸ்லீவ் பிரெத் எவ்வளோ இருக்கோ அந்த பிரெத்தில் வந்து நீங்கள் கிளாத் வந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு 3 இன்ச்சஸ் தேவைப்படுது அப்படின்னா டபுள் த கிளாத் 6 இன்ச்சஸ் எடுத்துக்கணும். ப்ளஸ் அது கூட வந்து 1 இன்ச்சஸ் உள்ளே வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சஸ். ஸோ 7 இன்ச்சஸ் ஹைட்டில் பிரெத் வந்து ஸ்லீவ் பிரெத் எவ்வளவோ அந்த பிரெத்துக்கு வந்து நீங்கள் கிளாத் எடுத்து அட்டாச் பண்ணிக்கணும். சேம் கலர் துப்பட்டாலேருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்க நான் காமிக்கிறேன். சேம் கலர் ஃபேப்ரிக் வந்து துப்பட்டாலேருந்து கட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 2 இன்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 2 இன்ச்சஸ் கூட டபுளாக எடுக்க சொன்னேன். 2 + 2 4 இன்ச்சஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச்சஸ் சேர்த்து எடுக்க சொன்னேன். ஸோ நான் 5 இன்ச்சஸ் ஹைட்டில் ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸில் இந்த கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச்சிங் போடணும். நான் நார்மல் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓவர்லாக் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. 2 கிளாத்தையும் ஃபோல்ட் பண்ணி நான் ஓவர்லாக் இருந்தனால ஓவர்லாக் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, நார்மலாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சைடு வந்து நான் பிரிச்சுட்டேன். பாருங்கள், 2 ஸ்லீவு நான் வந்து பிரிச்சுட்டேன். இந்த ஸ்லீவ் பிரித்ததுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல, ரைட் சைடு எடுத்துக்கோங்க, ஸ்லீவோட ரைட் சைடு. இப்போ இதோட பிரெத்து பார்த்தீங்கன்னா டபுளாக எடுத்திருக்கேன் நான். எனக்கு தேவை 2 இன்ச்சஸ், அது கூட வந்து 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் தேவையோ அது டபுளாக எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 இன்ச்சஸ் தேவைப்படுது அப்படின்னா 3 இன்ச்சஸ் கூட ப்ளஸ் 3 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இது ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சஸ், ஸோ 7 இன்ச்சஸ் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஓவர்லாக் பண்ணியிருக்கிறது உள்ளே போயிடணும். இது ஃபோல்டபுள் தான் வந்து ஸ்லீவோட ரவுண்டில் வந்து வரணும். பாருங்கள், ஸ்லீவோட இதில் இந்த லேஸ் இருக்குல்ல, இது லேஸ்க்கு கீழே வந்து வைங்க. எக்ஸ்ட்ரா தான் எடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து இவ்வளோ கிளாத்தை வந்து நான் வெளியில் வர்றேன். இப்போது இந்த கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த ஸ்லீவோட லேஸ் இருக்குல்ல, லேஸ்க்கு கீழே வைங்க. லேஸ்க்கு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சஸாக இருக்கணும் ஃபேப்ரிக். பாருங்கள், உள் பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவோட லேஸை வந்து இந்த ஃபேப்ரிக்கில் ஒரு 1/2 இன்ச்சு மெஷர்மெண்ட்ஸில் வைங்க. இப்படி வச்சாச்சு. இப்படி வச்சு ஸ்லீவ் ஃபுல்லாக அதே 1/2 இன்ச் மெஷர்மெண்ட்ஸில் இந்த லேஸ் மேலே ஸ்டிச் பண்ணணும். இது லேஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே காமிக்கிறேன். ஃபேப்ரிக் நான் கீழே வச்சுட்டேன். ரைட் சைடு ஆஃப் த ஸ்லீவ் வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறனால வெளியில் இவ்வளோ கிளாத் விட்டுட்டேன். ஃபேப்ரிக் வந்து பாருங்கள், இந்த லேஸ் மேலே நான் வைக்கிறேன். லேஸை வந்து மேலே வைக்கிறேன். லேஸுக்கு கீழே 1/2 இன்ச் ஃபேப்ரிக் உள்ளே இருக்குது. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணும். எங்கே ஸ்டிச் பண்ணும் அப்படின்னா லேஸ் மேலே ஸ்டிச் பண்ணும். கரெக்டாக லேஸ் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்லீவு கீழே அந்த ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். லேஸ்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து அடியில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஃபேப்ரிக் வைங்க. ஏன்னா நீங்கள் ஓரத்தில் வச்சிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது பிரிஞ்சிரும். ஃபுல்லாக லேஸ் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நிறையா ஆல்ட்ரேஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இது பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறனால லேஸ் மேலேயே நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதில் எதுவுமே நான் பிரிக்கலை, எதுவுமே பிரிக்காமல் சைடு மட்டும்தான் பிரித்து இதில் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஸ்லீவு இது அப்படியே வந்து அடியில் வந்து ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அடியில் இந்த லேஸ்லேருந்து 1/2 இன்ச் ஃபேப்ரிக் உள்ளே இருக்குது. அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த எட்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பிரிஞ்சு வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேப்ரிக் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லீவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. சைடு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஜஸ்ட் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள் ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பஃப் ஸ்லீவ்லேயே ஹைட் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். எதுவுமே பிரிக்காமல் சைடு மட்டும் பிரித்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்லீவுமே ஆல்ட்ரு பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.